சொந்த சகோதரனுக்கு இறங்காதவன் எப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இறங்குவான்? உடனே சொல்லுவான், நாம சண்டை வருதுன்னா வன்னியருக்கு நமக்கு தானே வருது, இதுல எங்க நம்ம நட்பு பாராட்டுறதுன்னு. இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, வன்னியர் சமூகத்திலிருந்து அந்த கட்சி இங்க வந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். அவர் இருக்கிற கூட்டணியில தமிழன் அல்லாதவெல்லாம் இருப்பான், மலையாளி இருப்பான், கன்னட இருப்பான், தெலுங்கு இருப்பான், சாதியின் பேரை சொல்ல முடியாதவனெல்லாம் அந்த கூட்டணியில இருப்பான். ஆனால் அந்த சமூகம் வந்தா, வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல, அது சொல்லுகிறவரோட கருத்து இல்ல. ஒரு ஒத்துமையை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும். இப்ப நீங்க சேகர் பாபுலாம் போனார்னா பார்த்திருப்பீங்க, எல்லா கோயிலையும் அவருக்கு அந்த தலப்பாக கட்டி முதல் மரியாதை பண்ணி அந்த கும்பகலச வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையருக்கு கொடுத்ததும் இந்த தமிழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே கால் ஊன்றாத வரை இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில இருந்தான். எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி, எல்லாத்தையும் செஞ்சது திராவிடம், எல்லாத்தையும் செஞ்சது பெரியார், அதற்கு பிறகு அண்ணா, அதற்கு பிறகு கலைஞர், அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதற்கு பின்னால் உதயநிதி, அதற்கு பின்னால் இன்பநிதி வருவார்னு சொல்வதைத்தான் நாம எதிர்க்கிறோம். அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம், ஒரு ஏமாற்று போராட்டம். என்கிட்ட கொடுத்த காசை திருப்பி கேட்கிற அளவுக்கு உங்க சாதியில ஆளுங்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க போன ரெண்டு பேரையும் ஆளுக்கு கொஞ்சம் கையில மலத்தை கொடுத்து நீ அவன் வாயில ஊட்டு, அவன் உன் வாயில ஊட்டுவான், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பீய தின்னுங்கடா என்கிட்டே கேட்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்னு சொல்றாங்க இல்லையா? கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா? எங்க அப்பா காலத்துல ரெண்டு பேர் தின்னீங்க, ஏன் ஆட்சி காலத்துல ஒரு ஊரே பீ தண்ணியை கொடுறான்னு ஒரு டேங்க்ல மலத்தை கலந்தாங்க. கலந்தவனை இந்த கபோதி அரசு இன்னும் கைது பண்ணல. உடனே இந்த பட்டா 25 வீட்டுக்கும் பட்டா வச்சுங்க, பீ தண்ணியை குடிச்சதெல்லாம் மறந்துருங்க, ஒரு 3 பேர் தானே சிறைக்கு போனா ஒரு 25 பேர் நல்லா இருக்கட்டுமே, நல்லா குடும்பங்கள் பட்டாவோடு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யறான். அந்த வேலையை செய்வதற்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி புரோக்கர் வேலை செய்யுது. இந்த அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்படும். ஆனால் இந்த சமூகத்தில் ஆங்காங்கே பல புரோக்கர்கள் தோன்றி இருக்கிறான். இவனோட வேலை என்னன்னா, இந்த மக்கள் எப்படியும் போராடுவதற்கு வீதியில வந்துவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கே பல இயக்கங்களை இந்த திராவிட இயக்கங்கள் வழிநடத்தி கொண்டு போகுது. அப்படின்னு நீங்க போய் கேட்கணுன்ற ஒரு கேள்வி வருகிற போது மருத்துவர் சொல்றாரு, எனக்கு வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, அவமானமா இருக்குது, அவமானமா இருக்குது, நான் போய் யார்கிட்ட எனக்கு குடுன்னு கேட்கறது? தமிழகத்தில் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறன்னா இந்த மாதிரி ஒரு 2 கல்யாண மண்டபத்தை வச்சோம்னா, இந்த மாதிரி 2 நிகழ்ச்சி நடக்கிற அரங்க வச்சோம்னா கருணாநிதி குடும்பத்தை இதுக்குள்ள அடைக்கலாம். மொத்தமே அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற கருணாநிதியின் உறவுக்காரர்கள், கருணாநிதியின் சொந்தம், அவருடைய சொந்த சாதி ஓட்டு எவ்வளவுன்னா ஒரு 10,000 கூட வருவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இல்லை. அப்படி இருக்கிற போது 1.25 கோடி பேர் நான் இருக்கிறேன், நான் குடிக்கிற தண்ணியில பீய கலந்தான், அந்த 10,000 குடும்பத்துக்கிட்ட போய் நான் கேட்கணுமா? அப்ப தமிழக முதல்வருக்கு தெரிந்தே பல பெண்கள் இங்கே சீரழிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்கன்றதை ஒத்துக்கிறாரா? அது இது எப்படி இந்த அரசு இந்த விளம்பரத்தை எடுத்து பெண்களை எப்படி இப்படி கொச்சைப்படுத்தலாம்? ஏன் இவன் 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதான் நாம இன்னைக்கு மானத்தோட இருக்கிறோம்? இவர் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு முன்னாடி எல்லாம் நாம வேற மாதிரியா இருந்தோம். வட்டிக்காரன் வந்தா சரி வாங்கண்ணே, சரி பாத்துங்கண்ணே, அப்படி இருந்த அந்த நிலையில இங்க அந்த மக்கள் இருந்தோம். இதை யாராவது யோசித்து பார்த்தோமா? பறையர் வாழ்வுரிமை வேண்டி இங்கே ஒரு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகம்
எங்களுக்கு வாழ்வுரிமை வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் வைப்பதே இந்த நாட்டிற்கு ஒரு கேடு. ஒரு நண்பர் கூட கேட்டார், இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு அம்மா நீங்க இன்னும் வாழலையா, இன்னுமாயா வாழ்வுரிமை கருத்தரங்கம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுறாரு. ஊர்ல இருக்கிறவனுக்குனா பிரச்சனைனா வழக்கறிஞர் கிட்ட போலாம். அந்த வழக்கறிஞருக்கே இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த வழக்கறிஞர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் அவருக்கு எங்கேயுமே அந்த நீதி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு படித்த பெருமகனாருக்கு இந்த நிலை என்று சொன்னால் நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? தண்ணியே குடிக்கிறோம், சரி குடிச்சிட்டு அழுகிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குது? நீங்க தான் கலந்தீங்க அப்படின்னு வழக்கும் நம்ம மேல போடுறோம். தொடர்ந்து இந்த மூத்திரம் மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது கொடுமைகள் நடைபெறுகிறது. எனவே இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஏன் இந்த சாதி மீது ஒரு பற்று வரணும்? பறையர் சாதி மீது ஏன் நமக்கு பற்று வரணும்? பறையர் சாதி மீது பற்று இல்லாததால்தான் ஒரு 25 குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊரில் பிரச்சனை வருகிற போது பக்கத்தில் இருக்கிற ஒரு 1000 குடும்பங்களை சார்ந்த இந்த சமூக மக்கள் அமைதியா இருக்கிறான். ஒரு தெருவில் பூந்து ஒருத்தர் அடிக்கிறான்னா பக்கத்து தெருவில் ஒரு 500 பேர் இருந்தான்னா அது நமக்கான விஷயம் இல்ல, எங்கேயோ நடந்தது, யாருக்கோ நடக்கிறதுன்னு முதல்ல இந்த சமூக மக்கள் அப்படியே தான் இருக்கிறோம். அதுதான் இந்த சமூகத்துக்கான கேடு. பக்கத்து ஊரில் ஒரு பாதிப்பு வந்தா கூட நாம அந்த பாதிப்பில் நம்முடைய கருத்தை செலுத்துறது இல்லை. அப்போ சொந்த சகோதரனுக்கு இறங்காதவன் எப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இறங்குவான்? அப்படி நம்முடைய சொந்த சாதி மீது பற்று இல்லாதவன் எப்படி இன்னொரு சாதி மீது நட்பு வைக்க முடியும்? அதால தான் தமிழகம் முழுக்க இந்த நிலையை நாம கொண்டு வரணும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதி, ஒன்று பறையர், இன்னொன்னு வன்னியர். இந்த 2 சாதி எங்கேயாவது ஒத்துமையா இருக்கா? நாம எல்லா சாதியிலும் சில ஆதிக்க மனம் கொண்டவன் இருப்பான். உடனே சொல்லுவான், நாம சண்டை வருதுன்னா வன்னியருக்கு நமக்கு தானே வருது, இதுல எங்க நம்ம நட்பு பாராட்டுறதுன்னு. ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் மீது தாக்குதல் நடத்துவது இல்ல. ஒட்டுமொத்தமாக இருக்கிற பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில இல்ல. தப்பு செஞ்சவன் ஒரு அக்யூஸ்ட், அவ்வளவுதான். அதற்கு ஒரு சமூக சாயலை பூசி இங்கே இந்த 2 பெரும் சமூகங்களும் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளான சமூகமாக இருக்கிறது. எனவேதான் இந்த சூழ்நிலையில நமக்கு இந்த பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் தேவைப்படுகிறது. ஏன் இந்த 2 சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு? இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நம்ம ஒண்ணுமண்ணதான் இருக்கிறோம், ஒரே மாதிரி தான் வாழ்நிலையில் இருக்கிறோம். அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, நம்ம ஒன்றும் பெரிய ஏழைகளும் இல்லை. சொல்ல போனால் நான் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்வேன், இந்த பறையர் சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுக்கு ஒருத்தன் படிச்சவனா இருப்பான். இப்ப நம்ம வேங்கவயல்ல 25 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 35 பேர் அந்த ஊர்ல டிகிரி படிச்சவனா இருக்கிறான், 8 பேர் அரசாங்க ஊழியரா இருக்கிறான். அப்ப சொல்ல போனால் வன்னிய சமூக மக்களை விட நாம ஒருபடி விழிப்புணர்வா தான் இருக்கிறோம், நாம வளர்ந்து இருக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம். அது கூட அந்த மக்கள் கிட்ட இன்னும் எட்டப்படல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட நமக்கு ஒரு முரண்பாடு வருகிறது. இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, வன்னியர் சமூகத்துல இருந்து அந்த கட்சி இங்க வந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் இருக்கிற கூட்டணியில தமிழன் அல்லாதவெல்லாம் இருப்பான், மலையாளி இருப்பான், கன்னடம் இருப்பான், தெலுங்கு இருப்பான், சாதியின் பேரை சொல்ல முடியாதவனெல்லாம் அந்த கூட்டணியில இருப்பான். ஆனால் அந்த சமூகம் வந்தா, வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல, அது சொல்லுகிறவரோட கருத்து இல்ல, அது இந்த திராவிடத்தின் கருத்து. அதால தான் நாம முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஒத்துமையை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும், திராவிடத்தை தமிழகத்தில் இருந்து துடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாம் செய்கிறோம். இப்போ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக
ஒரு பட்டியல் சமூகம், குறிப்பா பறையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் கோவி செழியன்னு ஒருத்தர் வந்திருக்கார். உடனே இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி கொண்டாடுகிறது. உங்களுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து கொடுத்திருக்கோம், இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றான். நாமளும் நம்முடைய சகோதரர்களும் என்ன சொல்றோம், இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு உயர்கல்வித்துறைக்கே ஒரு அமைச்சராக ஆக்கி இருக்கிறார் நம்ம ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கி இருக்காருன்னு அவன் பெருமை பேசுறான். இங்க எல்லாம் சொல்லுவார்கள், ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி கருவி முறையை இங்கே வந்து புகுச்சிறார், ராஜாஜி ஒரு பூணல் போட்ட பார்ப்பனன், சாதி வரி பிடித்தவன், அப்படிலாம் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பான். ஏன்னா இப்ப அண்மையில் நீங்க விஜய் கட் அவுட்ல கூட, அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாட்டில் ராஜாஜிக்கு கட் அவுட் வைத்ததுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆனால் அந்த ராஜாஜி அவர்கள் 1939 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போலான்னு ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான். ஆனா இங்க இருக்கிறவன் பாப்பான் எப்படி எதிரானவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் மாயை இங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு, 1947 வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த கோயிலுக்குள் அனுமதி இல்லை. 1947 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர், இங்க நம்ம வரும் மாற்று சமூகத்துக்கு தமிழர் அல்லாதவருக்கு எதிராக பேசுறோம் சொல்றோம்ல, ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் போன்றவரெல்லாம் முதலமைச்சராக ஆகிறார். உடனே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் எம்எல்ஏ குலசேகர தாஸை அந்த அறங்காவலர் குழு தலைவராக்குகிறார். இப்படி ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருந்தா, இவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் இந்த சமூகத்தை தானே நீ கோயிலுக்குள்ள விடாம வச்சிருந்த, அவரை மீறி இந்த கோயில்ல எதுவுமே நடக்காது, முதல் மரியாதை அவருக்குத்தான் என்று சொல்லி அந்த குலசேகர தாஸை திருப்பதி அறங்காவலர் குழு தலைவராக்கினாங்க. இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க தான் சமூக நீதி காவலர்கள்னு. இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல, இப்ப கூட சேகர் பாபு என்ற ஒரு தெலுங்கர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். அப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு பரமேஸ்வரன் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பறையரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்குகிறார். இப்ப நீங்க சேகர் பாபுலாம் போனார்னா பார்த்திருப்பீங்க, எல்லா கோயிலையும் அவருக்கு வந்து அந்த தலைப்பாக கட்டி முதல் மரியாதை பண்ணி அந்த கும்பகலச வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையருக்கு கொடுத்ததும் இந்த தமிழகம் தான். இப்ப என்ன சொல்றான், இவெல்லாம் வந்துட்டு நாங்க வந்து ஒரு எஸ்சி உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிறோம் அப்படின்னு சொல்றான். கக்கன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கு அரசியல்வாதிகள்ல தூய்மையானவர்னா ஒன்னு காமராசர், இன்னொருத்தர் கக்கன்னு சொல்லுவாங்க. அந்த கக்கன் தமிழகத்தின் காவல்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். எல்லா துறைகளையும், பெரும்பாலான அமைச்சரவையில் இருக்கிற எல்லா துறைகளையும் கக்கன் அவர் நிர்வகிச்சுக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவோ அணைகளை காமராசர் கட்டினார்னு, போய் பாருங்க, ஒவ்வொரு அணையின் கல்வெட்டிலும் காமராசர் முதலமைச்சர், கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு இருக்கும். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை வாழ்ந்த இந்த பறையர் சமூகம் அப்பெல்லாம் அப்படி இருந்தது. அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கட்டும், இல்ல இப்படி சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே கால் ஊன்றாத வரை இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில இருந்தான். என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவனும் படிச்சவனும் மட்டும்தான் ஓட்டு போடணும் சட்டம் இருந்தது. அப்பொழுது சென்னையில பெரும்பான்மையாக பறையர்கள் நாம தான் ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு ஓட்டுக்கு 200 கொடுப்பியா 300 கொடுப்பியா அப்படிங்கிற நிலையில இந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் படித்தவனாகவும் சொத்து வரி கட்டுவனாகவும் இருந்தவன் அப்படியே நகர்ந்து 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 காவாங்கர ஓரம் வந்தோம், கூவம் ஆத்து ஓரம் வந்தோம். ஆத்தோரம் வந்த உடனே இது எல்லாம் நீர்நிலை பிடிப்புன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் செம்மஞ்சேரி கண்ணகிநகர் ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் எந்த உழைக்கும் மக்களும் இருக்கக்கூடாதுன்னு எத்துமோ ஏரியில வீடு கட்டி கொடுத்தது திராவிடம். அதனால்தான் நாம வந்து இந்த சமூகத்துல திராவிடத்தை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு முறை சொல்றான், பெரியார் கண்டி இல்லைனா திராவிடம் கண்டி தமிழகத்தில் இல்லை என்று சொன்னால்
நீ எல்லாம் படிச்சிருப்பியா? மூர்த்தியெல்லாம் நீ வெள்ளை சட்டை போட்டிருக்க முடியுமா? மூர்த்தியெல்லாம் ஷூ போட முடியுமா? திராவிடம் தான் நீ உங்கள் கையை பற்றி கொண்டு, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள், இந்த பிசி சூத்திரர்களை எல்லாம் படிக்க வைத்தது எதுன்னா திராவிடம் தான் படிக்க வைத்ததுன்னு சொல்றான். ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி என்கிறது 1715 நம்ம சென்னையில் இருக்கிற செனாய் நகர்ல பள்ளிக்கூடத்தை தொடங்குறாங்க. எப்போ? 1715, கிட்டத்தட்ட இன்றைக்கு கணக்கு போனோம்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க பள்ளியை தொடங்கி பசங்களுக்கு சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837 நம்ம தாம்பரத்தில் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ் 1837. பிரசிடென்சி காலேஜ் 1840. பச்சையப்பன் கல்லூரி 1842. குயின் மேரிஸ் காலேஜ் 1914. விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1915. லயோலா காலேஜ் 1925. விவேகானந்தா காலேஜ் 1946. ஸ்டெல்லா மேரிஸ் 1947. இப்போ என்னையும் உங்களையும் படிக்க வைத்தது பெரியார்னா, அந்த பெரியார் பிறந்தது செப்டம்பர் 17, 1879 இங்க ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார். 1973 அவர் சாகிறார். இப்போ 79 பிறந்து 1879 பிறந்து 1973 இந்த ஆள் மறைகிறார். ஆனால் இங்க இவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 160 வருடங்களுக்கு முன்னால் இங்க பள்ளிக்கூடம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, நாம படிச்சதற்கு ராமசாமி தான் காரணம்னு சொன்னா, ராமசாமிக்கு பிறந்தவன் ஒன்னா கம்முன்னு போவான், நாம எப்படி போவோம்? இதுதான் சிக்கல். ராமசாமி சில விஷயங்களை செய்திருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி, எல்லாத்தையும் செஞ்சது திராவிடம், எல்லாத்தையும் செஞ்சது பெரியார், அதற்கு பிறகு அண்ணா, அதற்கு பிறகு கலைஞர், அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதற்கு பின்னால் உதயநிதி, அதற்கு பின்னால் இன்பநிதி வருவார்னு சொல்வதைத்தான் நாம எதிர்க்கிறோம். இன்னைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள்லாம் எல்லா விவரங்களையும் இன்னைக்கு பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம். பெரியார் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏன் நாம் பெரியார் மாயை உடைக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா, எல்லா விஷயங்களும் இங்கே பெரியாரிலிருந்தே தொடங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மாயை நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டோம். அதால தான் எதற்காலத்தாலும் பெரியாரை கொண்டு வந்து நம் முகத்தின் முன்னால் காட்டுறாங்க. அதால அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம், ஒரு ஏமாற்று போராட்டம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். இப்போ உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போனவர் பெரியார் தான் சொல்லாம இருந்திருந்தா நாம இந்த விவரத்தை எடுத்து சொல்லுவதற்கான தேவையே நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் போறீங்கன்னா அதற்கு காரணம் பெரியார், அதற்கு அடிப்படையில் காரணம் அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. 30/3/1924 அந்த போராட்டம் தொடங்குது. போராட்டம் தொடங்கப்பட்ட போது போலீஸ் அதற்கு தடை விதிக்குது. முதல் நாள் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த முதல் நாள் போராட்டத்தில் வெறும் 3 நபர்கள் கலந்து கொண்டு கைதாகிறாங்க. உடனே ஒரு சாமியார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தில் தோற்றுவிட்டது என்று வெளியே வரக்கூடாது என்பதற்காக காந்தி அங்கிருந்து ஒரு கடிதம் போடுறார். இருக்கிற காங்கிரஸ்காரன் தான் அரெஸ்ட் ஆயிட்டான், தமிழ்நாட்டில் என்னையா புடுங்கிறீங்க, ஒரு 2-3 பேர் போய் அந்த போராட்டத்தை வழிநடத்துங்கள் என்று ஒரு கடிதத்தை போடுகிறார். அதன் அடிப்படையில் ஈவே ராமசாமி, டாக்டர் எம் பெருமாள் நாயுடு, பத்மநாபன், கோவை ஐயாமுத்து கவுண்டர், ராமகிருஷ்ணதாஸ், கோவிந்தன் போன்றவர்களை சேர்ந்த ஒரு கமிட்டி, ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து கேரளாவுக்கு போய் போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லுது. இப்போ அடிப்படையில் இது புரியுதா? ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுது. அன்றைக்கு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பதுதான் இதுல ஹைலைட். அப்போ ஈவே ராமசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு தேசிய காங்கிரஸ் கேரளாவுக்கு போய் போராட சொல்லுது. அப்போ ஏப்ரல் 13 அங்க போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு 10லிருந்து 15 நாள் ஒரு பிரச்சாரம் போகுது. அரசு அந்த பிரச்சாரத்துக்கு தடை விதிச்சு அவங்கள பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு, அதை மீறி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களை பிடித்து சிறையில் போடுது. ஒரு மாசம் ஜெயில். திரும்பவும்
ஒரு மாசத்துல இருந்து திரும்பவும் வெளியில வந்து காங்கிரஸ் கட்சி தொல்லை பண்ணுவதால் திரும்பவும் ராமசாமி நாயக்கர் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். திரும்பவும் அந்த குழுவை பிடித்து ஒரு 6 மாசம் ஜெயில போடுறாங்க. இப்படி போட்ட போது இவங்க நல்ல நேரம் அங்க அன்றைக்கு திருவாங்கூரை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர் வந்து செத்து போறாரு. செத்து போன உடனே அந்த துக்கத்துக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இப்ப இங்கெல்லாம் அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வருகிற போது சிறையில் இருக்கிற கைதிகளை வெளியிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மன்னர் செத்த உடனே அந்த அரசாங்கம் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்தது. எனவே 6 மாச சிறை தண்டனை வாங்கிய ராமசாமி 4 மாசத்துல அந்த மன்னர் செத்ததால அந்த புண்ணியம் கட்டி வெளியே வந்துறார். அன்றைக்கு வெளியே வந்தவர் அதோடு கேரளா பக்கம் திரும்பவே இல்லை. வைக்கம் என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் சிறைக்கு போனோமே அப்படிலாம் எல்லாம் ஒரு நேரா நம்ம ஊருக்கு வந்துட்டாரு. கடைசியில 1925 காந்தியடிகள் நேரடியாக அந்த போராட்ட களத்தில் வருகிறார். ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நம்பி அந்த போராட்டத்தை ஒப்படைச்சோம், இவன் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான். எனவே இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று காந்தி முன்னின்று 1925 கேரளாவுக்கு வரார். உடனே அன்றைக்கு மார்ச் 8ஆம் தேதி திருவாங்கூர் மகாராணி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நவம்பர் 3 அந்த தெருக்களிலும் கோயிலுக்குள்ளும் பட்டியல் சமூக மக்கள் போகலாம்னு ஒரு உத்தரவை அந்த மகாராணி உத்தரவிடுகிறார். கிட்டத்தட்ட 600 நாட்கள் நடந்த அந்த போராட்டம் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. இதுதான் இந்த வைக்கத்தோட போராட்டத்தின் வரலாறு. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? ஈவே ராமசாமி திராவிடம் தான் உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு சென்றது. அதுவும் குறிப்பா ஈரோட்ல, அதாவது வைக்கத்தில் கேரளாவிலேயே போய் போராடியவர் இங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் உங்களை அனுமதிச்சுட்டு வைக்கத்தில் போய் போராடினான்னு ஒரு கதையை விடுறான். தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் இந்த சட்டத்திற்கு பிறகு நடத்தப்படுகிறது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் கக்கன் வைத்தியநாத ஐயர். கக்கன் என்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்த பறையரும் வைத்தியநாதன் என்கிற ஒரு ஐயரும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாட்டப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போகக்கூடாது என்ற போது அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் பெரிய சாதி வெறியர், அவர் தேவர் சமூக மக்கள் எல்லாம் சாதி வெறியர்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது அல்லவா, ஒரு பொய். அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் ஒரு கடிதத்தை அந்த அறங்காவலர் குழுவுக்கு எழுதுகிறார். இந்த போராட்டத்திற்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு, தேவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை முத்துராமலிங்க தேவரையா எழுதுகிறார். உடனே அங்க இருக்கிற கோயில் நிர்வாகம், இந்த முத்துராமலிங்க தேவர் வந்தா இது வம்புல போய் முடிஞ்சிடும், அவரு நம்மளை பிடிச்சி அடிச்சிருவாரு, மிதிச்சிருவாரு, நாம உயிரோடு இருக்க முடியாது என்பதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த கோயில் நுழைவை அவர்கள் அனுமதித்தார்கள். இதுல எங்க வந்து இந்த திமுக இந்த மாதிரி கட்சியெல்லாம் எங்க இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தமிழகத்தில் வந்து பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் இருக்கும். 1.25 கோடி பேர் இருந்தும் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டிருக்கு, எங்களை வாழ்வதற்கு இங்க அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலைஞர் கருணாநிதி ஆட்சியில திண்ணியத்துல ஒரு பிரச்சனை நடந்தது. அது என்னன்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் ஒருத்தன் காசு கொடுக்குறான். காசு கொடுத்து, அவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர், அவர்கிட்ட கொடுத்து இந்த ஊராட்சியில ஒரு வீட்டை எனக்கு ஒதுக்கித்தாங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்குறான். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த வேலையை செஞ்சு தரல. உடனே அவர் போய், எப்பா நான் கொடுத்த காசு கொடுப்பா, நீ தான் வீடு தரலையே அப்படின்னு கேட்கிற பொழுது, என்கிட்ட கொடுத்த காசை திருப்பி கேட்கிற அளவுக்கு உங்க சாதியில ஆளுங்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க போன 2 பேரையும் ஆளுக்கு கொஞ்சம் கையில மலத்தை கொடுத்து, நீ அவன் வாயில ஊட்டு, அவன் உன் வாயில ஊட்டுவான், 2 பேரும் மாத்தி மாத்தி பீய தின்னுங்கடா, என்கிட்டயே வந்து கேட்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நம்முடைய தாத்தா கலைஞர் ஆட்சியில நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப பார்த்திருப்பீங்க, அவரோட புள்ள ஆட்சியில எங்க அப்பா 2 பேருக்கு தான் பீய ஊட்ட வச்சாரு. எங்க அப்பா ஆட்சி காலத்துல 2 பேர் தான் பீய தின்னா. ஆட்சி காலம் நான் வந்து ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு சொல்றாங்க இல்லையா, கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா. எங்க அப்பா காலத்துல 2 பேர் தின்னீங்க, ஆட்சி காலத்துல ஒரு ஊரே பீ தண்ணியை கொடுறான்னு ஒரு டேங்க்ல மலத்தை கலந்தாங்க. கலந்தவனை இந்த
கபோதி அரசு இன்னும் கைது பண்ணல. அதற்கிடையில அவன் என்ன பண்ணிட்டான், இந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்களும் இதுல தான் நீங்க அக்யூஸ்டு அப்படின்னு இந்த அரசு அவர்களை குற்றவாளியாக்குது. எப்படியா நாங்க தான் தண்ணியை குடிச்சோம் எங்களையே அக்யூஸ்டுன்ற, அதனால நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணும்போது இந்த அரசு பாருங்க ரொம்ப நாட்களாக அவர்கள் வீட்டு மனை பட்டா கேட்டிருந்தாங்களாம். உடனே இந்த பட்டா 25 வீட்டுக்கும் பட்டா வச்சுங்க, பீ தண்ணியை குடிச்சதெல்லாம் மறந்துருங்க, ஒரு 3 பேர் தானே சிறைக்கு போனான்னா ஒரு 25 பேர் நல்லா இருக்கட்டுமே, நல்லா குடும்பங்கள் பட்டாவோடு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யறான். அந்த வேலையை செய்வதற்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி புரோக்கர் வேலை செய்யுது. இதுதான் சிக்கல். இந்த மக்கள் தன்னெழுச்சியா இருந்தா கூட இந்த அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்படும். ஆனால் இந்த சமூகத்தில் ஆங்காங்கே பல புரோக்கர்கள் தோன்றி இருக்கிறான். இவனோட வேலை என்னன்னா, இந்த மக்கள் எப்படியும் போராடுவதற்கு வீதியில வந்துவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கே பல இயக்கங்களை இந்த திராவிட இயக்கங்கள் வழிநடத்திக் கொண்டு போகுது. மருத்துவர் ஐயா, இன்றைக்கு உங்க மனசாரி சொல்லுங்க, நம்ம வட மாவட்டத்தில் இருக்கிறோம். வட மாவட்டத்தில் 2 பெரும் சமூகங்கள், ஒன்னு பறையர், இன்னொன்னு வன்னியர். ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த மருத்துவர் ஐயா ஒரு 10.5% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது ஒரு நீதிமன்றத்தின் வாயிலாக அது செட்பேக் ஆச்சு. அப்போ இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர்கிட்ட போய் அந்த 10.5% இடஒதுக்கீட்டை திரும்பவும் நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நீங்க போய் கேட்கணுன்ற ஒரு கேள்வி வருகிற போது மருத்துவர் சொல்றாரு, எனக்கு வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, வெக்கமா இருக்குது, அவமானமா இருக்குது, அவமானமா இருக்குது. நான் போய் யார்கிட்ட எனக்கு குடுன்னு கேட்கறது? தமிழகத்தில் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறன்னா இந்த மாதிரி ஒரு 2 கல்யாண மண்டபத்தை வச்சோம்னா, இந்த மாதிரி 2 நிகழ்ச்சி நடக்கிற அரங்க வச்சோம்னா கருணாநிதி குடும்பத்தை இதுக்குள்ள அடைக்கலாம். மொத்தமே அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற கருணாநிதியின் உறவுக்காரர்கள், கருணாநிதியின் சொந்தம், அவருடைய சொந்த சாதி ஓட்டு எவ்வளவுன்னா ஒரு 10,000 கூட வருவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இல்லை. அப்படி இருக்கிற போது 1.25 கோடி பேர் நான் இருக்கிறேன். நான் குடிக்கிற தண்ணியில பீய கலந்தான். அந்த 10,000 குடும்பத்துக்கிட்ட போய் நான் கேட்கணுமா? ஒரு ஊரே சேர்ந்து ஒத்த வீட்டுக்காரங்கிட்ட நியாயம் கேட்க முடியுமா? அப்படித்தான் தமிழகத்திற்கு ஒத்த வீடு கருணாநிதியின் வீடு என்பதை நிறுவ வேண்டிய காலகட்டம் இது என்பதை இங்கே இருக்கிற மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு ஓட்டுங்கிறது ஒரு 200 ரூபாய் கொடுத்துறான், ஒரு 300 ரூபாய் கொடுத்துறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த அரசாங்கம் ஏதோ கொஞ்சம் பேருக்கு 1000 ரூபாய் அப்படிலாம் தருது, அதையெல்லாம் நீங்க பெருமையா பாக்குறீங்கல்ல. இந்த 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துட்டு என் சொந்த சகோதரிய இந்த அரசாங்கம் எப்படி தெரியுமா அசிங்கப்படுத்துறது? நீங்க ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க. ஒரு வட்டிக்கு விடுறவன் ஒரு வீட்டுக்கு வருவான், அவங்க புருஷன் வாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு, அந்த அம்மா ஏதோ சாமான இன்னும் தொலைக்குன்னு இருக்கும். அப்போ அந்த முட்டிக்கு மேல புடவையை தூக்கி வச்சுக்கின்னு அந்த வேலையை செஞ்சிருக்கான். பொதுவாக இயல்பா நம்ம வீட்டில் பெண்கள் துணி துவைச்சாங்கன்னா கொஞ்சம் முட்டிக்கு மேலே சேலையை உயர்த்தி விட்டு தான் உட்காந்து கீழே துணி துவைப்போம், ஏன்னா துணி நனைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படி அந்த வட்டிக்கு கொடுத்தவன் இப்படி பார்ப்பான், அந்த அக்கா முட்டியை பார்ப்பான். ஒரு மாதிரியா பார்த்த உடனே அந்த அக்கா முட்டிய அந்த சேலையை கீழே இழுத்து விடும். இழுத்து விட்டுட்டு, ஏய் எங்கடா காசு, வட்டிக்கு வாங்கின காசு அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த அக்கா உள்ள போய் ஒரு 4000 5000 எடுத்துட்டு அந்த வட்டி கேட்டவங்ககிட்ட பணத்தை கொடுக்கும். கொடுத்துட்ட உடனே அவங்க வீட்டுக்காரர் கேட்பாரு, உனக்கு ஏது காசு அப்படின்னு கேட்ட உடனே, நம்முடைய முதல்வர் ஐயா கொடுத்தாருல்ல அந்த காசை நான் சேர்த்து வச்சிருந்தேன், அதால எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த விளம்பரம் முடியும். இந்த விளம்பரம் இங்க இருக்கிற தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கணும், அந்த விளம்பரம் யாரும் ஒரு தனியார் எடுத்ததில்லை. அந்த விளம்பரத்தை நம்மளை ஆளுகிற நமக்கு 1000 ரூபாய் தராங்கல்ல கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ இந்த 1000 ரூபாயை நீ இப்ப கடந்த 1 ஆண்டுகளா கொடுக்குற. சரி, வட்டிக்காரன் வந்தான், அந்த காசை கொடுத்துட்டேன், என் அக்கா காசை கொடுத்துட்டு அதோட மானத்தை அது காப்பாத்தி கொண்டது. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல அந்த 2 வருஷத்துல அப்ப அந்த அக்காவோட நிலைமை என்ன இருந்திருக்கும்? அப்ப தமிழக முதல்வருக்கு தெரிந்தே பல பெண்கள் இங்கே சீரழிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்கன்றதை ஒத்துக்கிறாரா? அது இது எப்படி இந்த அரசு இந்த விளம்பரத்தை எடுத்து பெண்களை எப்படி இப்படி கொச்சைப்படுத்தலாம்? ஏன் இவன் 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதான் நாம இன்னைக்கு மானத்தோட இருக்கிறோம். இவர் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு முன்னாடி எல்லாம் நாம வேற மாதிரியா இருந்தோம். வட்டிக்காரன் வந்தா சரி வாங்கண்ணே, சரி பாத்துங்கண்ணே, அப்படி இருந்த அந்த நிலையில இங்க அந்த மக்கள் இருந்தோம். இதை யாராவது யோசித்து பார்த்தோமா? இன்னொரு அக்கா சொல்லுது,
ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாரு, அந்த காசை வச்சு தான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து என் புள்ள உயிரோடு இருக்குது. சரி, ஐயா 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைங்க தமிழ்நாட்டில் செத்து இருக்கும். ஆகவே இவங்க நாம எளிமையா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா நாம இந்த அரசின் மீது ஒரு அன்பு செலுத்துவோம் என்பதை இவர்கள் நமக்கு லஞ்சமா கொடுத்து இந்த மாதிரி அவர்கள் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற சாதிகள், தமிழ் சாதிகள் ஒற்றுமை ஆக வேண்டிய காலகட்டம் இது. இங்க இருக்கிற தமிழர்கள் நாம ஒற்றுமையான தமிழகத்தை தமிழர்களே ஆளக்கூடிய நிலை வரும். அந்த நிலையை உயர்த்துவதற்காக தமிழகம் முழுக்க இந்த பறையர் சாதி நட்பும் பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் தேவை. எனவே இந்த 2 சமூகங்களும் ஒன்றிணைந்தால், இங்க இருக்கிற பிற சாதியோடு நட்பு ஏற்பட்டால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. எவனும் வழக்கு கேஸ் அது இதுன்னு ஆடாம நம்மை நாமே ஆளுவோம். தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நாமே ஆளுவோம். எந்த இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கிறவன் தான் ஆளுங்கட்சியா இருப்பான், அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் தான் எதிர்கட்சியா இருப்பான். தமிழகத்தில் மட்டும்தான் எவனோ தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு வந்தேர்கள் வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது. எனவே தமிழகத்தை தமிழர்களே ஆள்வதற்கு, நம்முடைய சகஜ வாழ்க்கையை திருப்புவதற்கு நாம் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம். எனவே தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழ்ச்சாதிகளும் ஒற்றுமையாக இருப்போம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம், நம்மை நாமே ஆள்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.